Good morning all. இன்றைக்கு உலக பாதுகாப்பு தினம். Today is World Liver Day. So it is very important for us to know how to protect and save the liver. Because saving liver saves lives. கல்லீரலை பாதுகாப்பதன் மூலம் நம் உயிரை பாதுகாக்க முடியும். எனவே இந்த கல்லீரலை பாதிக்கக்கூடிய நோய்களை நம்ம எப்படி தடுப்பது அப்படிங்கறத பற்றி பார்ப்போம். So today we are going to see how we can prevent the diseases that affect the liver. So commonly if you see the disease that develop in the liver which we are worried about is liver cirrhosis and liver cancer. By preventing cirrhosis we can also prevent development of liver cancer. So கல்லீரலை பாதிக்கக்கூடிய நோய்களை நீங்க பாத்தீங்கன்னா பொதுவாக சிரோசிஸ் என்று சொல்லுவோம். அது தவிர கல்லீரல் புற்றுநோய்கள். சிரோசிஸை தடுப்பதன் மூலம் நம்ம கல்லீரல் புற்றுநோய்களையும் தடுக்க முடியும். So what are the causes of preventable causes of cirrhosis? பொதுவா இன்னைக்கு பார்த்தோம்னா மது பழக்கம், alcoholism என்று சொல்லுவோம். Alcohol recidivism is one of the very known causes of liver cirrhosis. எனவே மது பழக்கம் இருக்கிறவங்க you have to limit or restrict your alcohol intake. அதுபோல viral hepatitis, virus infection is another known risk factor. So இந்த வைரஸை எப்படி தடுப்பது? நாம் இரத்த பொருட்களையோ இல்லை நீடல் ஏதாவது பிரிக் பண்ணுறது. ஸோ இந்த ட்ரக் அடிக்ட் இந்த மாதிரிப்பட்ட ஹேபிட் இருக்கிறவங்க நீடல்ஸ் யூஸ் பண்ணும்போது you have to be very cautious. Better not to use any drugs at all so that you can avoid this totally. அதே மாதிரி பாதுகாப்பற்ற உடலுறவு, unprotected sexual intercourse is another risk factor for this viral hepatitis. So by preventing this you can prevent the development of viral hepatitis and thus cirrhosis and cancer. அதாவது இந்த பாதுகாப்பற்ற இந்த பழக்கங்களை நாம் தடுப்பதின் மூலம் இந்த வைரஸ் நம்ம உடலில் வருவதை தடுக்கலாம். அதே போன்று வைரல் ஹெப்படைட்டிஸ் பி இப்போது வேக்சினேஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஈவன் ஃபார் சில்ட்ரன், கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்போஷர் இருக்கிறவங்க யூ கேன் கெட் வேக்சினேட்டட் இன் ஆர்டர் டு ப்ரிவென்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் வைரல் ஹெப்படைட்டிஸ். இது தவிர இன்றைக்கு காமனாக பொதுவாக உருவெடுத்து வருகிறது ஃபேட்டி லிவர் டிசீஸ், NAFLD என்று சொல்லும், நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ். இது ஒரு மறைந்த ஒரு கொல்லி என்று சொல்லலாம். இட்ஸ் a hidden killer or a silent killer. ஏன்னா நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் இருக்கிறதே தெரியாது. பட் ஓவர் a period of time it keeps damaging and the patient may progress to cirrhosis and other effects of cirrhosis. So fatty liver disease இருக்கிறவங்க அதை இக்னோர் பண்ணாமல் தகுந்த சிகிச்சையை எடுத்துக்கொள்ள வேண்டும். So the predominant form of treatment for fatty liver disease or weight loss and exercise. Medical management is essential only for a selected group of individuals. So you go and visit this specialist who is specialized in treating this disease and get adequate treatment. So இந்த உலக லிவர் தினத்தில் நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்முடைய லிவரை பாதுகாப்போம். இன்னைக்கு voting day also. ஸோ நம்ம எப்படி நம்ம ஜனநாயகத்தை பாதுகாக்கிறதுக்கு விரும்புவோம், அதே போல் நம்முடைய ஓன் லிவரை பாதுகாத்து இந்த உலகத்தில் அனைவரும் கல்லீரல் நோயின்றி வாழ்வதற்கான உறுதிமொழி ஏற்போம். தேங்க்யூ. குட் டே டு யூ.